முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சசிகலா மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனித்தனியாக மரியாதை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் எனவும் உறுதி. அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது கனவில்தான் சாத்தியமாகும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் எனவும் சாடல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி தொடக்கம். திருக்கோவிலூரில் நிவாரணம் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. அம்பேத்கர் குறித்த புரிதல் இல்லாதவருடன் மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதையே திருமாவளவன் கூறினார். ஒரு கையில் பகவத்கீதை, மறு கையில் அரசியலமைப்பு சட்டம் என சமரச பாயாசம் கிண்டுவதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்த வன்னி அரசு. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் சேதமான பொருட்களை சாலையில் போட்டு மறியல். 5000 ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிவாரணம் கோரி போராட்டம். திருச்சி திருவெரும்பூர் அருகே கனமழையால் வீட்டை இழந்த மூதாட்டிக்கு உதவிக்கரம் நீட்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ். நேரில் சென்று நிவாரணத் தொகை வழங்கி உடனடியாக வீடு கட்டும் பணியை தொடங்க அதிகாரிகளுக்கு வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என கூறிய திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் கண்டனம். மோதி பார்க்கலாமா என காவல்துறை அதிகாரிக்கு சவால். உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் கோயிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளித்தேரில் வெள்ளோட்டம். தருமபுரி, மதுரை உள்ளிட்ட ஆதனங்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். மத்திய மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியும் அமைய வேண்டும். திருக்கடையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை ஆதீனம் பேச்சு. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் ஹரிஸ் ராவ் கைது. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் பழிவாங்கல் நடவடிக்கை என பிஆர்எஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.